இவங்க தங்குறதுக்கு எங்க 30 பேர் எப்படி இருப்பாங்க இங்கே? உங்களுக்கு டாய்லெட் வசதியெல்லாம் டோல்கேட் வசூல் பண்ணுறீங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் க்ளீனாக இருக்குது. அதுக்கு டோல்கேட்டை தாண்டி வந்தோம்னா ஒரே குப்பை தான் இருக்குது. அதெல்லாம் க்ளீன் பண்ணுறது இல்லை. எங்கே பார்த்தாலும் பாட்டில் பேப்பர் அதான் கிடக்குது. ஏன் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பாம இங்கே வச்சிருக்கீங்க? இன்னும் சின்ன பசங்க எந்த ஸ்கூல் இருக்குல்ல இங்கே ஆங்கன்வாடியில். இப்போ கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு சாப்பாடு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, காலையில் நாஷ்டா, மத்தியானம் லஞ்சு எல்லாம் கொடுக்குறாங்க. அனுப்பிவிடுங்க. நம்ம யாராவது சொந்தக்காரங்க யாராவது இருந்தாங்கன்னா இந்த மாதிரி தங்க விடுவோமா? அவங்களும் மனுஷன் தானே, நமக்காக தான் வேலை பார்க்குறாங்க. க்ளவுஸு, மாஸ்க்கு, அந்த இதெல்லாம் தூய்மை பணியாளர்கள்லாம் குப்பை கிடங்குல சுத்தம் இல்லாத இடத்துல தங்கி இருக்காங்க. கொதித்து எழுந்து நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்ட நீதி அரசர். அது சரி, அவங்க தங்கி இருக்கிற இடத்துல குப்பை மேடம் வச்சுருக்கீங்க. அதிகாரிகளுக்கு கடும் அறிவுறுத்தல். இன்னும் 10 நாட்கள்ல அவங்களுக்கு அந்த பகுதியில தங்குவதற்கான வசதிகளை ஏற்படுத்தணும், சுத்தம் செய்யணும். நகராட்சி அதிகாரிகளுக்கு உத்தரவு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் 21 வார்டுகள் இருக்கிறது. அந்த நகராட்சியில் ஒப்பந்த அடிப்படையில் ஏராளமான தூய்மை பணியாளர்கள் பணிபுரிந்து வரும் நிலையில் ராமேஸ்வரம் பேருந்து நிலையத்திற்கு பின்புறமாக இருக்கக்கூடிய குப்பை கிடங்கு அந்த பகுதிதான் அவர்களுக்கு ஓய்வு ஸ்தலமாக இருக்கிறது. இதனால் அவர்களுக்கு நோய் பரவும் அபாயம் ஏற்படலாம். இது குறித்து தகவல் அறிந்த மாவட்ட அமர்வு நீதியரசர் மெஹபூப் அலி கான் நேரில் சென்று அங்கு ஆய்வு செய்து தூய்மை பணியாளர்களுக்கு தூய்மையான இடத்தை கொடுங்க, அதற்கான இருப்பிடத்தை அமைத்து கொடுங்க, இன்னும் 10 நாட்கள்ல இந்த இடம் சுத்தம் செய்யப்படணும், தூய்மை பணியாளர்களோட பிள்ளைகளை படிக்க வைக்க ஏற்பாடுகளை செய்யுங்க என நகராட்சி அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டு அங்கிருந்து சென்று இருக்கிறார். அந்த நீதியரசருக்கு தூய்மை பணியாளர்கள் ஏராளமானோர் நன்றிகளை தெரிவித்து வருகிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் வுட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். செய்திகளை வழங்கியோர் மஞ்சு குரூப், சிம்ஸ் பார்மசி அண்ட் கிளினிக்ஸ், கிராண்ட் ராயல் டூர்ஸ்.